எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ஷாஹின் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான டிஷ்ஷு முட்டை போட்ட கார சேமியா எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இது நம்ம டிஃபனுக்கும் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி செஞ்சோன்னா அடிக்கடி செய்வோம். அந்தளவுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து 50 ml எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன அப்புறம் குட்டி தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கின அப்புறம் இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். 2 பேக்கெட் சேமியாவுக்கு 800 ml தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்த அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இது கொதிக்கணும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போன அப்புறம் நம்ம இதில் 4 முட்டை மெதுவாக உடைச்சி ஆட் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணாமல் நம்ம மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் ஹையில் வேக வைக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ முட்டை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேமியா சேர்த்துடலாம். சேமியா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு சேர்க்கணும், இல்லைன்னா தண்ணி சீக்கிரமாக வற்றிரும். பாதி பாதியாக சேமியா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சேமியா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் தம் வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இந்த சேமியா ரெடி ஆயிருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. டக்குன்னு செஞ்சிட்டோம். ஒரு வாட்டி செஞ்சோன்னா திரும்ப திரும்ப செய்வோம். அந்தளவுக்கு ஈஸியான இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.